ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி கிரைம் சீரீஸை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது 90s காலகட்டத்தில் எடுத்த ஒரு சீரீஸ். இதில் இருக்க 8 எபிசோடுமே எண்டிங்கில் ஒரு ட்விஸ்டோட கொண்டு போயிருப்பாங்க. உண்மையாலே சொல்கிறேன், இதில் கடைசி 10 நிமிஷம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட இந்த வீடியோவில் பார்ப்போமா? அதுக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு லண்டனில் இருக்க ஒரு ஜெயிலை காட்டுறாங்க. அதில் ஒரு 2 பேர் சண்டை போடுற மாதிரி. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து சண்டையை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடி அதிகமாக வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, இவனை கூட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இவன் தான் இந்த படத்தோட ஹீரோவே. பேரு ஷெர்லாக். இவன் நம்ம ஹீரோவை கூட்டு போக வந்திருக்கான். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா மைக்ராஃப்ட். இவன் தான் நம்ம ஹீரோவோட பிரதரும் கூட. மைக்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அது அவ்வளோ பெரிய கதை தான் இல்லை, இருந்தாலும் கேளுங்க. அதே மாதிரி தான் ஜட்ஜும் கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இங்கே வந்தேன்னு. அதுக்கு ஹீரோவும் நான் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு ஒழுங்காக கூட பிக் பாக்கெட் அடிக்க தெரியாது. அவன் பிக் பாக்கெட் அடிக்கிறத ஸ்பீடாக பார்த்த எல்லாரும் ஈஸியாக எல்லாரும் கேட்ச் பண்ணிடுறாங்க. அதனால பரிசை திரும்பி கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஒரு நாள் அப்படி பண்ணுறக்கப்ப ஒருத்தவங்கிட்ட மாட்டிக்கிறான். அப்போ அவர் கத்துறனால போலீஸும் கையும் களமா இவனை வந்து பிடிச்சிடுறாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு ஜட்ஜி கிட்ட சொல்ல, அவரும் 1 மாசம் ஜெயிலுன்ற மாதிரி சொல்லுவாரு. பேசுறப்ப அவனும் ஒரு வாட்டி எகுத்து பேசுறப்ப, நீ கோட்டை அவமாச்சருக்கு உனக்கு 6 மாசம் ஜெயிலு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுதான் நடந்துச்சு, வேற ஒன்றும் நடக்கல அப்படின்னு அவன் அண்ணன் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அவனும் முடியெல்லாம் வெட்டிட்டு வீட்டில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறான். அப்போ அவங்க அண்ணனை வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஒழுங்காக ரெடி ஆகு, சீக்கிரமாக நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவங்களும் கிளம்பி ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. பார்த்து அடுத்த செகண்டே ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அவனோட தம்பியை இந்த காலேஜில் சேர்க்க, இந்த ஒரு மட்டமான காலேஜில் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி இதை போட்டுக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது ஏன் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அவன் அண்ணன் பார்த்து கேட்க, நீ ஸ்மார்ட் தானே, நீனே கண்டுபிடி. இப்போ நான் இங்கே ஸ்டூடெண்ட் இல்லை, நான் ஒரு போர்டன்ட். அதுக்கு பின்னாடி நின்று ப்ரொஃபஸரோ நீ அதுக்கு ரொம்பவே உழைக்கணும், நீ ஒரு ஸ்க்ரவுட் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும், நான் சொல்கிறதெல்லாம் பண்ணணும், அப்போ நான் இங்கே கற்றுக்க வரல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இனிமேட்டு தான் நீங்கள் நிறைய கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஃபஸ்ட்டு போய் நீ பாத்ரூமை க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படியே சீனை கட் பண்ண இந்த சைடில் காட்டுக்குள்ளே பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற தீவிரவாதி பார்த்தீங்கன்னா பிரின்சஸுக்கு பாதுகாப்புக்கு வந்த எல்லாருமே சுட்டு போட்டு அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே மடக்கிடுவாங்க. வந்து ஒருத்தவன், நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க அந்த ஸ்க்ரோலை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். அவனும் கையில கண்ணு வச்சிருக்கனால பயத்துல எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப கூட இருக்கிறவன் சொல்லுவான், அவங்க இளவரசி கடத்தினா பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். வந்து நீங்க என் கூட வரீங்க பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, கூட இருக்கிறவனும் இல்ல அப்படின்னு கத்துவான். பார்த்தா அவனை ஒரே போட போட்டுருவான். பிரின்சஸ் கையில பாத்தீங்கன்னா கயிறை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரோட கண்ணாடியை கீழே போட்டு உடைச்சிருவாங்க. அவங்களும் காட்டுக்குள்ள அந்த பிரின்சஸை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தீவிரவாதி பாக்கெட்ல இருந்து பிரின்சஸ் கன் எடுத்து முன்னாடி வந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா சுட்டு போட்டுறாங்க. அந்த பிரின்சஸ் பாத்தீங்கன்னா அவனோட கையை கடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பாத்தீங்கன்னா குதிரையில இருந்து கீழே விழுக, பிரின்சஸும் பாத்தீங்கன்னா எழுந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அடிச்சு அவனை சாச்சிடுறாங்க. அப்ப சீனீஸ்காரங்க தான் ரொம்பவே திறமசாலி தான் போல அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த சைடுல ப்ரொஃபஸர் பாத்தீங்கன்னா சோகமா இருக்கு. ஸோ அப்ப லாங்ல இருந்து பாத்தீங்கன்னா யாரோ வர மாதிரி தெரியுது. கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியுது அது பிரின்சஸ்ன்னு. பார்த்தா அவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ண இந்த சைடுல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் அங்க இருக்க லைப்ரரியில புக்கை படிச்சுட்டு அவங்க சொன்ன வேலையை எல்லாத்தையுமே பண்ணிட்டு கிடக்குறான். அப்ப ப்ரொஃபஸரும் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்து பிரின்சஸ் வீட்ல கொடுத்துடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. ஸோ அவனும் அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறான். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா போய் அந்த பாக்ஸை வைக்கிறான். ஆனால் அவங்க சைனா தானே, இருந்தாலும் அவங்க தமிழ் பேசுகிறாங்க. பார்த்தா அவங்கள மாதிரியே நம்ம ஹீரோவும் சைனீஸ் பேசுகிறான். பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி அட்ராக்ஷன் ஆகுது. இந்த சைடில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலேஜில் பார்ட்டி வைக்கிறாரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அண்ணன் வந்திருப்பான். அவங்ககிட்ட போய் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். பக்கத்தில் இருக்க ஒரு ஜென்டில்மேனோ உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் என்னோட பிரதர் தான், அப்போ அவன் இங்கே வேலை செய்கிறான். ஹீரோவே சொல்கிறான், நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு ஜென்டில்மேனோ என்ன பண்ண, பிக் பாக்கெட் தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜென்டில்மேன் தான் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அப்போ அவரும் சொல்லி கொடுக்கும் போதே ஒரு கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் சொல்லிடுவாரு. அப்போ நம்ம ஹீரோவும் வெளியில நின்று கணக்கு போட்டு பார்த்துட்டு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லலான்னு பார்த்தா கத்தி சொல்லிடுவான்.
அதுக்கப்புறம் திரும்பி இந்த ஆன்சரை யாரு சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க. ஓ ஷெர்லாக், நீ தான் இந்த ஆன்சரை சொன்னியா? ஸோ புக்கெல்லாம் படிச்சுட்டு போல. ஸோ போகும்போது இந்த ஒரு ஆன்சரை சால்வ் பண்ணிட்டு வாங்க சொல்லி ஹோம்ஒர்க் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஆன்சரை சால்வ் பண்ண சொல்லி போர்டு கிட்ட நின்று இருப்பான். ஏத்தாப்ல இன்னொரு பையன் உட்காந்துட்டு இருப்பான். இவன் பேர் தான் ஜேம்ஸ். ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா போர்டு கிட்ட வந்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவன் சால்வ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாம சார் பாக்கெட்ல இருந்து ஒரு வாட்ச் அடிச்சு நல்லா ஓடுதா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஒரு செகண்ட் நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது, எப்படா இவன் பார்த்துருப்பான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கையை கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் நம்ம ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூட்டு போவான். அங்கே அவங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்ப அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து நீ ஸ்கவுட் தானே, ஒன் யார் இன்வைட் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதுக்கு ஜேம்ஸும் நான் தான் கூட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஒன்னை யார் இன்வைட் பண்ணா? இதுக்கு ஜேம்ஸும் என்ன யாருமே இன்வைட் பண்ணல அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு கிடக்குறான். அங்கே இருக்கிறவனை நம்ம ஹீரோ நல்லா புள்ளி பண்ணதுனால அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு நீ வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு அவனை டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ மூஞ்சில ஒரு குத்திடுறான். அப்போ ஜேம்ஸும் அவனை அடிச்சுட்டு ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜில் இருக்க லைப்ரரியில் உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்போ ப்ரொஃபஸர் லைப்ரரிக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ தான் எடுத்து சொல்லி ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்பாரு. என்ன சொல்றீங்கன்னு சொல்லி எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்பான். போலீஸ் இங்கே வந்துட்டு இருக்காங்க, நேற்று லைப்ரரியில இருந்து ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா திருட்டு போயிருக்கு, அந்த சாவி உன்கிட்ட தான் இருக்குது, அது மட்டும் இல்லாம கடைசியா நீ தான் அந்த லைப்ரரிக்குள்ள போயிருக்க, அது நீனா இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேகமா ஓடி ஜேம்ஸ் இருக்க ரூமுக்கு போவான். போயிட்டு நம்ம அந்த ஸ்க்ரோல் எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அதை நம்ம எடுக்கல அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் சொல்லிடுவான். ஆனா எல்லாரும் நம்ம எடுத்தேன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்காலர்ஷிப்பும் போயிருச்சு, அது இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் சொல்லுவான். என்ன வீடு, இப்போ உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்க, நீ என்ன பண்ண போற? சரி நான் என் அண்ணன் கிட்ட போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். ஹீரோவும் அங்கேருந்து அவன் அண்ணனை கூப்பிட வந்து நான் உன்னை எந்த பிரச்சனைக்கும் போவேன் நான் தானே சொன்னேன், அப்ப தப்பு என் மேல இல்லைன்னு சொன்னா ஒத்துப்பியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. அவனோட அண்ணன் தான் பேசி சமாளிச்சு அந்த போலீஸை அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த லைப்ரரிக்கே போய் என்ன நடந்துச்சு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். யாரோ ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்க மாதிரி தெரியுது. அவனும் மேலே ஏறி நின்று காலடித்தனங்கள் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றான். ஹீரோவும் கீழே இறங்கும் போது ஜேம்ஸும் அங்க பாரு கம்பியில துணி மாட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் அவங்க வந்த டைமை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த லைப்ரரிக்கு ரெண்டு போலீஸோட பிரின்சஸும் அந்த இடத்துக்கு வருவாங்க. அங்க இருக்க ஜென்டில்மேன் பாத்தீங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த போலீஸ் கிட்ட சொல்ல, அப்ப அந்த பிரின்சஸும் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸை அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த திருடன் கரெக்டா 10 நாளுக்கு தான் இங்க வந்திருக்கான், அது எப்படி தெரியும் அப்படின்னு ஜென்டில்மேன் கேட்க, நம்ம ஹீரோவும் ஒரு கெடிகாரத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுவான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 10 நாள் தான் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கீழே வந்தனால ஒர்க் ஆயிருக்காது. அவங்களும் சர்ச் பண்றாங்க எப்படிலாம் போயிருப்பாங்கன்றத. அதுக்கப்புறம் வெளியில போய் தேடி பார்க்கறாங்க, பார்த்தா காலடித்தனம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போய் பார்த்தா குதிரை வண்டியில போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அச்சிகள் இருக்குது. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு வீடு மாதிரி ஒன்று தெரியுது. அப்போ அந்த பிரின்சஸும் நீங்க இந்த வேலையை பார்த்துக்கோங்க, எனக்கு ப்ரொஃபஸர் கூட்ட ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும், சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இடத்துல போய் பார்க்கறாங்க. பார்த்தா அது சரக்கு கிடைக்கிற இடம். என்னோட குதிரை வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, சீர் பண்ண இங்க ஆள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க சாப்பிட போயிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்க ஒருத்தரும் வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு டவுட் வந்து பின்னாடியே போகுவான். பார்த்தா அந்த ஓல்டு மேன் பின்னாடியே வந்து நம்ம ஹீரோ மூஞ்சிலே அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மூஞ்சில குத்த போகும்போது நம்ம ஜேம்ஸ் தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துவான். அந்த ஓல்டு மேனும் பயத்துல அந்த இடத்த விட்டு ஓடுவான். இவங்களும் காட்டுக்குள்ள ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ ஒன்னு யோசிச்சு பாக்குறான். அவன் அப்ப என்ன அடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தான், எதுக்குன்னு தெரியல. அதுக்கு ஜேம்ஸும் நான் வரதுக்காக வெயிட் பண்ணலாம்ல, எதுக்கு நீ வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஓல்டு மேனை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓடுறான். அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போய் அவன்கிட்ட இருக்க ஸ்கோலை பார்த்தீங்கன்னா அடிச்சு போடுங்கிறாங்க. பார்த்தா அதுல எதுவுமே காணோம். ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி திரும்பி ஒரு வாட்டி யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த லைப்ரரியில காலடித்தனங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாம ஜன்னலோட 2 பக்கமும் கைரேகை இருக்குது. அப்ப அந்த ஸ்க்ரோலோட அந்த ஜன்னல்ல ஏறி இருக்க முடியாது. ஒருவேளை முதுகுல கட்டிட்டு ஏறி இருக்கலாம்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு பெரிய ஸ்க்ரோல் அந்த சின்ன ஜன்னல் வழியா வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இல்லனா கூட யாரோ இருந்திருக்காங்க. 2 காலடித்தனங்கள் தெரியுது, வந்தது ஒருத்தன் தான். அப்ப ஜேம்ஸும் உள்ள இருக்கிற மேடையில வச்சுட்டு கையை நீட்டி எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றியா? அதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்குது. ஆனா அதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது.
அந்த ஸ்க்ரோலை எடுக்காமலே விட்டுருந்தா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரோல் இப்போ லைப்ரரியிலே இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேரும் யோசிக்கிறாங்க, திருட்டே நடக்கல ஆனா திருட்டு நடந்த மாதிரி வச்சுக்கிறாங்க ஏன். அதுக்கப்புறம் திரும்பி லைப்ரரிக்கே போய் எப்படி கிரைம் நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒண்ணு தெரிய வருது, திருடன் வெளியில இருந்து வரல, உள்ளே இருந்திருக்கான்றத. அதுக்கப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா காலேஜ்ல எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த ஸ்க்ரோல் இங்க தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் பாத்தீங்கன்னா ஒரு 3 சிலையை பாத்தீங்கன்னா உத்து பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு ஆள் தேட வேண்டிய இடத்துல ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு போர்ட்டர், இங்க வேலை செய்யறவர். டெய்லியும் நைட் ஆனா வந்து இங்கதான் சுத்தம் பண்ணுவாரு. அவர் இந்த கிரைம் நடந்ததுல இருந்து ஆளே காணோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு சிலையை நவுத்துறாங்க. பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்குது அந்த ஸ்க்ரோல். அந்த சிலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் நவுந்து இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒருவேளை இது டிஸ்ட்ராக்ஷனா இருக்குமா? இந்த காலேஜ்லயே லைப்ரரி மட்டும் தான் ரொம்பவே பிஸியா இருக்கும். நைட்ல கூட போட்டேன் 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போவாரு. இந்த லைப்ரரியை ஒரு கிரைம் நடந்த மாதிரி சீல் வைக்கதான் அந்த திருட இந்த ஸ்க்ரோலை திருடு போன மாதிரி செட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம அவன் இங்கேயே ஒளிஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஆள் நடமாட்டம் அடுங்குற வரைக்கும் காத்திருக்கான். அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனுக்கு தேவை டைம். எதுக்கு டைம்னு அவன் ஃப்ரெண்டு கேட்க, அவனும் ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு, இந்த கேஸ்குள்ள தான் அந்த ஸ்க்ரோல் இருந்துச்சு, இவளோட கை அச்சியும் அங்கே இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது, அந்த டேபிள். நம்ம ஹீரோவும் அந்த டேபிளை எதுக்காக எடுத்திருக்காங்க, அந்த டேபிளில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியில 2 போலீஸும் நின்றும் எப்படி அந்த டேபிளை எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க, அதுக்கு நம்ம ஹீரோவை யோசிச்சு பார்த்துட்டு சவுறு வழியா உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது 400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு ஜேம்ஸும் இது மெடிவல் பேக்வெட்டிங் ஹாலா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு திருமண மகால். அப்ப ஹீரோவும் இதுக்கு 5 ரூம் இருந்திருக்கும்ல, நோபல்ஸுக்கு 2 பொதுமக்களுக்கு 2 கிச்சன்ல வேலை செய்யறவங்க வந்துட்டு போறதுக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே இப்ப அடைச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்களும் அடைச்சி வச்சிருந்த சவுரை கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்தா அது ஓப்பன்ல தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவை நினைச்சு பாக்குறான், இதுக்குள்ளதான் அந்த திருடன் போயிருப்பான்றத. இவங்களும் அந்த சுரங்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா போகிறாங்க. பார்த்தா அந்த டேபிள் அங்கதான் இருக்குது. இது எப்படி இங்க வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் முழிச்சிட்டு இருக்க, பார்த்தா அதுக்குள்ள எதேதோ ஒன்று வச்சுக்கிறாங்க. ஒரு பெட்டியில பார்த்தா கெடிகாரம் இருக்குது. ஸோ அடுத்த பெட்டியில பார்த்தா டைம் பாம் இருக்குது. இதை பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். ஏன்னா இதுக்கு பக்கத்துல தான் இப்போ எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்குது. இது எப்படியாச்சும் ஆஃப் பண்ணி ஆகட்டும் சொல்லி பார்த்தா, ஏன்னா இது வெடிக்கிறதுக்கு இன்னும் 90 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ இதை மூவ் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மேன் ஒன்று அடைச்சி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு வெளியில வந்து இங்கே பாம் இருக்கு அப்படின்னு ஜேம்ஸ் கத்துவான். இதை கேட்ட மக்கள் எல்லாருமே பயந்து அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சொன்ன மாதிரி 90 செகண்ட்ஸ்ல பார்த்தா அந்த பாம்பு வெடிஞ்சிருது. பார்த்தா அந்த இடமே சரிஞ்சு போயிருது. ஸோ எப்படியோ மக்களும் தப்பிச்சுறாங்க. இவங்க 2 பேருக்கும் சின்ன அடியோட போயிருது. அதுக்கப்புறம் ஜென்டில் மேனை வெளியில வந்து இதுக்கு யார் காரணமா இருந்தாலும் அவனை உயிரோட குடலை அப்படியே புடுங்கி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வெறியோட சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜேம்ஸும் ஷெர்லாக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ போகிற வழியில் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருப்பா. இவங்களும் வீட்டில் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து அப்போ பிரின்சஸும் இங்கே இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்த உடனே ஜேம்ஸும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்துட்டே கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் பிரின்சஸும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. பிரின்சஸும் அவனை பெட்டில் தள்ளி விட அவங்களும் மெதுவாக கிட்ட வருவாங்க. பார்த்தா அவன் அங்கேயே மயங்கிடுறான். பார்த்தா ஷெர்லாக் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி காட்ட, அப்போ ஷெர்லாக்கோட அம்மாவும் நீ போய் உன் தங்கச்சி கூட விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஷெர்லாக்கோட தங்கச்சியை காணும். அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷெர்லாக்கோட தங்கச்சியை தேடிட்டு கிடப்பாங்க. அப்போ ஷெர்லாக்கும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு தான் தெரிய வருது அவங்கள சாவடிச்சிட்டாங்கன்றத. அதை பார்த்து அவங்க அம்மாவும் பயங்கரமாக அழுகுற மாதிரி காட்ட, பார்த்தா காலையில் ஷெர்லாக் இப்போ கண்ணை முழிக்க, அப்போ சடனாக 2 போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போகிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ப்ரொஃபஸரை யாரோ சாவடிச்சிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ தான் காரணம் அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டும் முடியுது. ஸோ பார்ட் 2 நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்கள்.